எப்ப பார்த்தாலும் யாரையாவது கோளாறு சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுறது கண்ணுகளா, அது வேண்டாம் கண்ணுகளா. நம்மளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு, நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை. தாங்க தெளிவட்ட இருக்காங்கன்னு தெரியும். எப்பவுமே பேச்சுல கொஞ்சம் குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்டு இருக்க அபரிமிதமான அறிவுள்ள செல்லங்கள். இதை சொன்னதுக்கு எங்கள் மீட்டிங்கில் வந்து பிள்ளைங்க அவ்வளோ எனக்கு கேள்வி பண்ணாங்க கண்ணுங்களா. என்ன அது மட்டுமல்ல, என் உயிரில் கலந்து எனது இயக்கிய குழந்தைகள், அவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, நம்ம சக்கராக்களை பற்றி. முதல் சக்கரா க்ரௌன் சக்கரா அப்படின்னு பேர். நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரியே சொல்கிறேன். தமிழாக்கம் அதுக்கு நமக்கு சகஸ்ராரம் தோபரம் அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது, அது தேவையில்லை. இப்படியே என்கிட்ட கற்றுக்கோங்க நீங்கள். க்ரௌன் சக்கரா, இந்த க்ரௌன் சக்கராவுடைய கலர் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து வயலட் இன் நேச்சர். இல்லை க்ரௌன் சக்கரா இந்த இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். புரிஞ்ச கண்ணுங்களா. இதுதான் நிறைய இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ஞாபக சக்தி, நம்மளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு, நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை. இட் இஸ் ஆக்டட் பை. இது என்ன பண்ணுது நமக்கு, இந்த க்ரௌன் சக்கராவுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பீனியட் கிளாண்ட் ஆக்ட் பண்ணும். புரிஞ்சிச்சா. அது மட்டும் இல்லை கண்ணுங்களா, இந்த க்ரௌன் சக்கரா நல்லா இருக்கப்ப நமக்கு என்ன பண்ணும், தெய்வீகத்தன்மை, அதாவது தெய்வத்தை வணங்குறது, கோயில் போகிறது, அந்த மாதிரிலாம் ஒரு தெய்வீகத்தன்மை கிடைக்கிறதுங்கிறதுக்கு க்ரௌன் சக்கரா. புரிஞ்சிச்சா. நல்லா படிச்சதெல்லாம் பண்ணுறது தான் இந்த க்ரௌன் சக்கரா. இது என்ன இது என்ன பண்ணணும், இது வந்து எனர்ஜி ரஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ அவைலபிள். இது எப்படி பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் வந்து அதை சொல்ல வரேன். புரிஞ்சிச்சா. இது வந்து எப்படி சக்தி எடுக்கிறதுங்கிறது, இது க்ரௌன் சக்கரா. அடுத்தது என்ன வருது அப்படின்னா, ப்ரோ சக்கரா, இடம் தேர்டி சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோ சக்கரா வந்து என்னென்னா, ஆக்சுவலி வந்து இண்டிகோ கலர். நீங்கள் பிப் ஜிஆர் எடுத்துட்டிங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ இல்லையா, க்ளீ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அதாவது மேலே வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படி வரும். பிப்ஜிஆர்னு அதை கலர் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிட்டோம், இங்கே வந்து என்னென்னா இப்போ இண்டிகோ கலர். இந்த இண்டிகோ கலரை வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். இதே வந்து லெப்டோ லைட்டிங்கில் ஒரு ஸ்டோனில் வந்து இண்டிகோ கலர் கிடைக்கும். அதாவது நவா பழத்தை தோலை உரிச்சிங்கன்னா என்ன கலர் இருக்கும், அதுதான் இண்டிகோ கலர். சரி, இப்போ இந்த இண்டிகோ கலரில் நம்ம இதை வைக்கப்போ இந்த சக்கரை என்ன வேலை செய்யும் அப்படின்னா, முன்னெடுத்தல், ப்ரிமானிஷன், அப்புறம் ப்ரிமானிட்டரி பவர்ஸ். அது எப்படின்னா, போய் பண்ணு தெரியாதா பெரியவங்க சொல்லுவாங்க, இது போய் வந்து மோத போது இல்லை லாஸ்ட்டாக வரப்போதும்பாங்க. அதே மாதிரி ஆயிடும். அது நொறுக்கா அப்படின்னா நொறுக்கிடுவாங்க. புரிஞ்சிச்சா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஐ இல்லையா. அது மட்டும் இல்லை, நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ், அவங்கள பார்த்தாலே ஒரு தேஜஸாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த தேஜஸ் கிடைக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஐ. நம்ம என்ன சொல்கிறோம், த்ரோட் சக்கரா. த்ரோட்னாலே ப்ளூ, த்ரோட் சக்கரா வந்து ப்ளூவாக இருக்கும். இந்த லாப்பிஸ் லசூலி. புரிஞ்சிச்சுங்களா. இது வந்து சோடாலைட்டு, இது வந்து அமெத்திஸ், என்ன சோடாலைட், இது வந்து லாப்பிஸ் லசூலி. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த லாப்பிஸ் லசூலி என்ன பண்ணணும்னா, அருமையான த்ரோட் சவுண்ட். நம்மளுக்கு த்ரோட்டுனால அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே ஆஃபீஸ் தான் நினைப்பீங்க. வீட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார், முதல்ல பொட்டாட்டி புருஷன் வந்து உறவுகள் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்க உறவு எப்படி, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துடும். நீங்கள் கையை அப்படி அப்படி அசைக்கிறீங்கன்னா கூட இட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பாடி. கொஞ்சம் எப்படி பண்ணுறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த பாடி இல்லை. அப்புறம் அப்படின்னீங்கன்னா அது கூட அட்மினிஸ்ட்ரேஷன். புரிஞ்சிச்சா. அட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் இருக்குது. வார்த்தைகள் பேசுகிறது, செய்கைகள், ஆஃபீஸ் செய்கை, வீட்டில் செய்கைகள், சமைக்கிறது, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் ஐ வந்து என்ன இருக்குன்னா, த்ரோட் சக்கரா. உங்களுடைய பேச்சு, சில பேர் பேச்சில் அந்த தெரியும், தாங்க தெளிவட்ட இருக்காங்கன்னு தெரியும். எப்பவுமே பேச்சில் கொஞ்சம் பணிவு இருக்கட்டும் கண்ணுங்களா. இந்த காலத்தில் அது இல்லை. ஐ ஆம் த கிரேட். என்ன கிரேட்டு, ஒரு கண்ணில் வந்து ஒரு தூசி விழுந்தால் ரொம்ப தக்கடி கண்ணு உடனே போய் யாராவது டாக்டர் தான் எடுக்க வேண்டியிருக்கு, அந்த லெவலில் இருக்குது. இதில் என்னத்துக்கு நமக்கு பெருமைகளும் இல்லை போட்டிகளும் பொறாமைகளும். அதனால் த்ரோட் சக்கரா வந்து
உங்கள் பேச்சு திறமை எப்படி? பேச்சு திறமை இல்லாதவர்களுக்கு த்ரோட் சக்கரா வந்து ஈஸியாக பேச்சு திறமை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் ஆகும். புரிஞ்சிச்சா? பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே, எப்போ, எப்படி, எதனால், என்ன, எதற்கு, இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இது வந்து த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கராக்கு அப்புறம் ஹார்ட் சக்கரா. ஹார்ட் சக்கரா வந்து க்ரீனு. இப்போ க்ரீனில் வந்து இந்த இருக்குது ஜேட் ஸ்டோன். இது க்ரீன். அதில் எத்தனை உண்டோ அத்தனை வந்திருக்கு அந்த பெட்டல்ஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெட்டல் அப்படி வீணாக போனால் கூட நமக்கு அந்த ஃபீல் பண்ணுவோம். புரிஞ்சாக்கணுங்களா? நமக்கு நீ மூடு சரியில்லை, நம்ம சரி நீ ஒன்றுமே ஓடலைப்பா அப்படின்னோம்னா சக்கராலுக்கு ஏதாவது ஒன்றுல கோளாறுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? அடுத்தா இந்த ஹார்ட் சக்கரா இருக்குன்னா அன்பு, பாசம், காதல், பணிவு, இதுக்கெல்லாம் அது ஒன்லி நல்லது மட்டும்தான் இருக்கும். இல்லை, லவ், கம்பேஷன், இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அது இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது ஹார்ட் சக்கராவில். எந்த ஒரு மனிதனுக்கு ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கும், அவன் நல்லா இருப்பான். எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்ட் சக்கரா நல்லா இல்லாமல் ஒரு மனிதன் முன்னேறவும் முடியாது. இது சத்தியமான உண்மை. ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கணும். ஹார்ட் சக்கரா எப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசுகிறப்பே ஹார்ட் சக்கரா பொம்முன்னு அப்படி மலரும். கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் யாரையாவது பார்த்த உடனே எப்போ பார்த்தாலும் யாரையாவது கோடால் சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுறது கண்ணுகளா, அது வேண்டாம் கண்ணுகளா. நான் சொல்கிறேன், நம்ம ஹார்ட் சக்கராவை அடைச்சிரும். புரிஞ்சிச்சா? டைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ உங்கள் ஹார்ட் சக்கரா ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வர்ற படத்தில் 10% வந்து தானம் பண்ணணுங்கிறாங்க. அம்மா சாமி அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க யாரும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் யார் பண்ண போகிறாங்க? நீங்கள் 2%ஆவது பண்ணுங்கள், 3%ஆவது பண்ணுங்கள். புரிஞ்சுதா? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? அடுத்தது என்னது? ஹார்ட் சக்கராக்கு அப்புறம் சோலார் பிளக்ஸஸ். சோலார் பிளக்ஸஸ் சக்கரா ஒரு சூப்பர் சக்கரா கண்ணுங்களா. இது வந்து எல்லோவாக இருக்கும். இதுதான் சோலார் பிளக்ஸஸ். இந்த கலர். இந்த சோலார் பிளக்ஸஸ் என்ன பண்ணுன்னா கண்ணுல கோபம், தாபம், வெறுப்பு, பயம், போட்டி, பொறாமை, லொல்லு எல்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த சக்கராவில் தான் இருக்கும். நான் யாருக்கு பார்த்து சோலார் பிளக்ஸஸ் நல்லா இருந்ததாச்சு பார்த்ததே இல்லை, அளந்து பார்த்ததில்ல. இன்னொன்று வச்சுக்கோங்க, சோலார் பிளக்ஸஸ்க்கன்னா நம்மளா பார்த்து டெய்லி இப்படி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். கொஞ்சம் சோலார் பிளக்ஸஸ் கிளென்ஸ் ஆகும். அப்புறம் யாரையா பார்த்து அவங்க மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கணும். இல்லை, அவங்களுக்கு என்னப்பா கோடியாக சம்பாதிக்கிறாங்க. சோவாட்டு அவனுக்கு அந்த யோகா இருக்குது, சம்பாதிச்சு போகிறான். நமக்கு அந்த எண்ணத்துக்கு அந்த செலவும் இல்லை, அந்த வரவும் வேண்டாம். கரெக்டாக இல்லையா கண்ணுங்களா? எல்லோ கலர். பெரும்பாலும் சில பேர் எல்லோ கலர் உட்காந்து தான் தியானம் பண்ணுவோம். ஏன்னா டு இம்ப்ரூவ் த சோலார் பிளக்ஸஸ். நீங்கள் ஆரஞ்சு கலர்லேயே உட்காந்து தியானம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இந்த சக்கராக்கு கீழே ரெட் கலரையும் போட்டுக்கலாம், ஆரஞ்சு கலரையும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் நம்மளுடைய பேசிக் சக்கராக்கும் நம்மளுடைய சேக்கல் சக்கராக்கும் ஆனால் எல்லோ வந்து நம்மளை சாஸ்வட் பண்ணும். என்னென்னா உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீனை தான் வந்து ஹாஸ்பிட்டலாக வைப்பாங்க. ஏன்னா அது ஹார்ட் சக்கரா கூடியது, உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு க்ரீன் எமினேஷனுக்காக. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது என்ன சொன்னோம்? நம்ம சோலார் பிளக்ஸஸ் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் சேக்கல் சக்கரா. அப்படி இல்லை அப்படின்னா செக்ஸ் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது சேக்கல் சக்கரா. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர். அந்த எக்ஸாக்ட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் கார்னிலியன். எக்ஸாக்ட் கலர் கிடைக்காது. அது வந்து எங்கே இருக்குது? தொப்புளுக்கு 3 விரல் கீழே இருக்குது சேக்கல் சக்கரா. இது என்ன பண்ணால் ரீப்ரொடியூஸ். இப்போ யாருக்கா குழந்தைகள்னா அங்கே ஏதோ சக்கராவில் கோளாறு. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குழந்தை இல்லாமல் அவங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணி சக்கராவை கிளென்ஸ் பண்ணி ஆறாக வந்து செக் பண்ணி அவங்க வீட்டையும் செக் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு உடனே வந்துடும். புரிஞ்சுதா? நிச்சயமாக இது எவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு 30 வருஷத்துக்கு எவ்வளோ சர்வீஸ் பார்த்துருப்பாங்கன்னா என்ன. அதனால் இது வந்து சேக்கல் சக்கரா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் ஆகுது. அதுதான் வந்து இந்த கிளாண்டையும் பார்த்துக்குது, நம்மளுடைய அட்ரினலையும் அதான் பார்த்துக்குது. இது ஒன்னொன்னும் கிளாண்டோட சம்மந்தப்பட்டது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், இது வந்து தைமஸ் கிளாண்ட். சோலார் பிளக்ஸஸ்க்கு வந்து என்ன கிளாண்ட் வரும்னா பேங்க்ரியாஸ் வந்துடும், பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு ஏன் டயபெட்டிக் நிறையா இருக்குது உங்களுக்கு புரியுதா? இப்போ we are all getting into the problem, so the pancreas வந்து ப்ராப்ளம் ஆகிடும். புரிஞ்சா? பேங்க்ரியாஸ் தான் அதுக்கு உண்டான காரணம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெடிக் சக்கரானே ஒன்று இருக்குது, அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது வந்து என்னது?
வந்து நேவல் சக்கரா அப்படின்னு சொல்கிற சேக்கல் சக்கரா செக் சக்கரா அதெல்லாம் ஒரே பேர் தான். தொப்புளுக்கு கீழே 3 வேளை கீழே இருக்குது. இது என்னத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒவேரியன் கிளான்ஸு, கொனாட்ஸு, டெஸ்டிகுலர் கிளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். டெஸ்டிகுலர் கிளான்ஸு, ஒவேரியன் கிளான்ஸு அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ண, அப்போ மகப்பேறு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே பார்த்துக்கணும். புரிஞ்சிச்சா? சம்டைம்ஸ் இந்த சக்கரா சரியில்லாமல் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த சக்கரா வந்து போயிருக்கும். அதை நம்ம சரி பண்ணிடலாம். புரிஞ்சாக்கணுங்களா? அதான் சேக்கல் சக்கரா. அப்புறம் என்னது கடைசியாக பேசிக் சக்கரா அப்படிங்கிறது. நீங்கள் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை முடிகிற சர்விக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். ஆண்களுக்கு ஸ்கோட்டத்துக்கு பின்னால் இருக்கும். புரிஞ்சுதா? இது வந்து பேசிக் சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சக்கரா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டல் வைட்டாலிட்டி. அவங்கள பார்த்தாலே கிச்சு கிச்சுக்கிட்டு இருப்பா, ஜம்முன்னு இருக்கிறாங்க இல்லை. அவங்கள பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா இந்த வயசுன்னு, அப்படி இப்படின்னா புகழ்றாங்க இல்லையா. அப்போ அந்த நம்ம ஆல் சக்கராஸை பேலன்ஸாக இருக்கப்போ மட்டும்தான் தட் வைட்டாலிட்டி வில் கம். வி கேன் அச்சீவ் சம்திங் இல்லை. வி கேன் டாக் டு எனி ஹவர்ஸ், வி கேன் ஒர்க் ஃபார் எனி ஹவர்ஸ். அந்த தைரியம் கொடுக்குறது எதுன்னா அது பேசிக் சக்கரா. அதான் இது. இப்போ இந்த எல்லா சக்கராவும் வச்சு தான் உங்களுக்கு எனர்ஜி நேரத்தில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கே தோணும், இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக் சக்கரா டல்லாக இருக்குன்னு அர்த்தம். உடனே இதை கையில் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி வச்சுருக்கீங்க. அப்புறம் படுத்துக்கிட்டு அந்த இடத்துல இதை தூக்கி வச்சுக்கலாம். அதுவும் தவறு இல்லை. படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா ஸ்டோன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எல்லா சக்கராவும் வரிசையாக டப்பாலே கொடுத்துருப்பாங்க, அந்த வரிசையாக வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம். புரிஞ்சிச்சா? அது 1 2 முறை. அடுத்தது என்னென்னா பேசாமல் இது என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு அது ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும். மூடி வச்ச தண்ணி மேலே இதை வைங்க. ஏன்னா இதில் கோல்டில் இது கொடுத்துருக்கனால. ஏட்டா அதே வெறும்ன ஸ்டோன் கூட வாங்கி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இதை தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். அந்த தண்ணி மூடி வச்சு அது மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னும் இந்த சக்கரா பற்றி நாங்கள் நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நம்பர்லாம் இது பண்ணிக்கோங்க. லெட்டராக அது இன்னமும் வரும். புரிஞ்சுதா? அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்தந்த சக்கராவை பவர் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ 7 சக்கரா மேலேயும் இதை வச்சு விட்ருங்க. 7 சக்கரா மேலேயே வச்சு விடுங்க. சூப்பர் பவர். சரி, மனசு சரியில்லையா, புட்டி சோலார் ப்ளக்ஸஸை கொண்டாங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வச்சு நாங்கள் சட்டக்கில் வச்சுப்பேன். கொஞ்சம் வயிற்றில் ஏதாவது கோளாறுனா சோலார் ப்ளக்ஸுக்குள்ளே வச்சுக்குவோம் நாங்கள்லாம். ஆமாம், ஒரு க்ரீன் ஸ்டோன் எடுத்து உள்ளே வச்சுருவோம் இல்லை. அது சரி. அப்புறம் பேசுகிறது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாச்சுன்னா இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. கேட்டால் அதை வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அந்தந்த இதை நீங்கள் தான் யூஸ் பண்ண கற்றுக்கணும் கண்ணுங்களா. நம்ம எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? இதெல்லாம் சூப்பர். இதை வந்து உங்களுக்கு கிடச்சி இதை பண்ணி தான் இது வாங்க. எனர்ஜி லெவல் இஸ் ஸோ ஹை. எனர்ஜி எப்படி பார்க்க கற்றுக்கணுமோ நீங்கள் ரேக்கிக்கு வாங்க. ரேக்கி கற்றுக்கோங்க. ஓகே சொல்லுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.